திரௌபதியின் தவறுகள். திரௌபதி என்ன தவறு பண்ணா? ஹஸ்தினாபுர் அரண்மனை மாடத்தில் நின்று கொண்டு நகரத்தை எட்டியவரை பார்வையிட்டாள். இந்த பக்கம் அந்த பக்கம் கண்ணு போற தூரம். எங்க புதுக்கோட்டையில ரோடெல்லாம் வந்து மெயின் ரோடெல்லாம் வந்து யார் பேர்லையுமெல்லாம் இருக்காது. நாட் ஈவன் மகாத்மா காந்தி பேரில். எல்லாம் ஈஸ்ட் 1, 2, 3, 4 அப் டு 8. அதே மாதிரி வெஸ்ட் 1 to 8. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் உங்க கண்ணில் எவ்வளோ பவர் இருக்கோ அந்த தூரத்துக்கு ரோடை நேராக பார்க்கலாம். அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ராஜா காலத்தில். அந்த மாதிரி எட்டி பார்க்குறா, லெஃப்ட் ரைட்டில் பார்க்குறா. அங்கே பார்த்தா ஒரு சோல்ஜர் இல்லை, வீரர்கள் இல்லை. இன்னும் வலிமை படைச்ச ஒரு உடம்பு நல்லா இருக்கிற ஒருத்தனும் காணும். போரில் விதவையா போன பொம்மநாட்டிகள் மட்டுமே இருக்கா. அனாதைகளா அலையாடும் குழந்தைகள், வலியுடன் வாழும் மக்கள். திரௌபதி மனசுக்குள்ள இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஒருவேளை நானா இருக்குமோ அப்படின்னு அவ தன்னைத்தானே உள்ளுக்குள்ள பேசிக்கிறான். அவ அதை யோசிக்கிற டயத்திலேயே அந்த இடத்துக்கு ஸ்ரீகிருஷ்ணர் வந்துடுறார். அவளை பார்த்த உடனே மனசுல வேதனையோட திரௌபதி அழறா. கிருஷ்ணர் கேட்கிறார், என்ன ஆச்சு திரௌபதி? அவ பேசாம இருக்கா. ஆனா கண்ணனுக்கு அவளோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சு கொடுத்து, அதனால அவரே பேச ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணர் சொல்றார், திரௌபதி, விதி கொடூரமானது. நாம் நினைப்பது போல் அது செயல்படாது. நம்முடைய செயல்கள், வார்த்தைகள், சிந்தனைகள் அதற்கேற்பவே முடிவுகள் அமைகின்றன. நீ பழிவாங்க நினைத்தாய், வெற்றி அடைந்தாய். துரியோதனனும் துச்சாதனும் மட்டுமல்ல, அவர்களை சார்ந்த அனைவரும் அழிந்து விட்டனர். இப்போது ஏன் வருத்தப்படுகிறாய்? மகிழ்ச்சியா இருக்க வேண்டியதுதானே? திரௌபதி துன்பம் நிறைந்த குரலில், என் காயங்களை ஆற்ற வந்தீர்களா அண்ணா, இல்லை அதில் உப்பு தூவ வந்தீர்களா? கிருஷ்ணர் சொல்றார், உன் காயங்களை ஆற்ற அல்ல, உண்மை நிலையை உனக்கு உணர்த்த வந்தேன் திரௌபதி. நீயே இந்த போருக்கு முழு பொறுப்பு இல்லை, ஓகே. ஆனால் நீயும் ஒரு காரணம். நீ தொலைநோக்கு பார்வையுடன் இருந்திருந்தால் பல துன்பங்களை தவிர்த்திருக்கலாம். திரௌபதி அமைதியான குரலில், ரியாக்ட் பண்ணல, ரெஸ்பாண்ட் பண்றா. நான் என்ன செய்திருக்க முடியும் கண்ணா? கிருஷ்ணர் சொல்றார், நீ நிறைய செஞ்சிருக்க முடியும் திரௌபதி. உன் சுயம்வரத்தில் கர்ணனை அவமானப்படுத்தாமல் போட்டியில் கலந்து கொள்ள அனுமதித்து இருந்தால் ஒருவேளை முடிவு வேறாக இருந்திருக்கலாம். அதன் பின் குந்தி உன் 5 பேருக்கும் உன்னை மனைவியாக சொன்னபோது நீ மறுத்திருந்தால் ஒரு வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். அரண்மனையில் பார்வையற்றவனின் மகனும் குருடன்தான் என்று துரியோதனனை அவமானப்படுத்தினாய். அந்த ஒரு வார்த்தை, ஒரு துரோகம், அதை சொல்லாமல் இருந்திருந்தால் அன்று உனக்கு மானபங்கம் நிகழ்ந்திருக்காது அல்லவா? ஒரு வார்த்தை ஒரு நிலைமையை உருவாக்கும், ஒரு நிலைமை ஒரு பேரழிவை உருவாக்கும். அதனால்தான் சொல்கிறேன், வார்த்தைகள் சிந்தனையோடும் அர்த்தத்தோடும் பேசப்பட வேண்டும். நல்லதை நினைத்து பேசும் வார்த்தைகள் நல்ல முடிவுகளையே தரும். விதியை குறை கூறுவதை விட விதிக்கு முன் நாமே நம்மை சீராக